அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஃபாஸ்டேக் வந்து எல்லாரும் கம்பல்சரியாக இருந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3 முக்கியமான விஷயங்கள். ஃபாஸ்டேக்னா என்ன, இந்த ஃபாஸ்டேக் எதுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இந்த ஃபாஸ்டேகோட அட்வான்டேஜஸ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜஸ், இது எல்லாத்தையும் தான் வந்து பார்க்க போகிறோம். மற்றும் இதை எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கும் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் இதை பண்ணலைன்னா நீங்கள் டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு 2 மடங்காக உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஓகேங்க, இந்த ஃபாஸ்டேக் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப கேள்விப்பட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபாஸ்டேக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் பக்கத்தில் வந்து பார்த்துருப்போம். இந்த ஃபாஸ்டேக்னா என்ன அப்படின்றத முதல்ல வந்து பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக டோல்கேட் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேனில் மட்டும் ஃபாஸ்டேக்னு வச்சுருப்பாங்க. மற்ற எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு கியூ வந்து நிற்கும். இந்த ஃபாஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்டேக்கில் உங்களுக்கு வாகனங்களில் வந்து RFID அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கர் வந்து உங்கள் கார் மேலே வந்து ஒட்டிடுவாங்க. ஸோ இந்த இதை நீங்கள் ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த லேனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா மேலே இருக்க ஒரு ரேடியோ ஆக்டிவ் டெக்னாலஜி வந்து அந்த ஸ்கேன், அந்த உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஸ்டிக்கரில் ஒரு பார் கோட் இருக்கும். அதை வந்து ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாகனங்களை வந்து அந்த டோல்கேட்டில் வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் எந்த விதமான அமௌண்ட் வந்து பே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேலெட்டில் தான் நீங்கள் வந்து மணி ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. இது ஒரே ஒரு லேனில் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா டோல்கேட்லேயும் இருக்கும். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லேன்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டேக் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இந்த ஃபாஸ்டேக் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா லேனுமே வந்து ஃபாஸ்டேகாக மாறப்போகுது. டேரெக்டாக நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரீபெய்டாக வந்து பே பண்ணி வச்சுக்கணும் இந்த ஃபாஸ்டேகில். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து போனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வெயிட்டிங் டைம் இருக்குது, டேரெக்டாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இதை எதுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வெக்கேஷன் டைமாக இருக்கட்டும், ஃபெஸ்டிவல் சீசனாக இருக்கட்டும், டோல்கேட் பக்கம் வந்து நம்மளால் போகவே முடியாது. அந்த அளவுக்கு டிராஃபிக் வந்து நிற்கும். எல்லா இடத்துலையுமே எல்லா லேன்லையுமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டிராஃபிக் நிற்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம அங்கே போய் காசு கொடுத்து நம்ம வந்து டோல்கேட்டை பே பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து போகிறோம். ஸோ இதை வந்து மினிமைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஃபாஸ்டேக் மெத்தடை வந்து NHA, அதாவது நேஷ்னல் ஹைவேஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எல்லா டோல்கேட்லேயும் இந்த ஃபாஸ்டேக் மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கூட்ட நெரிசலை வந்து தடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஃபாஸ்டேக் மெத்தடை வந்து எல்லா லேன்லையும் வந்து இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க அட்வான்டேஜஸ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அட்வான்டேஜஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கூட்ட நெரிசலை வந்து இதுக்கு மோஸ்ட்லி வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரீபெய்ட் வந்து பண்ணி வச்சிருக்கனால நீங்கள் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா அந்த லேன் பக்கத்தில் போனீங்க, அதாவது டோர் ஓப்பன் ஆகும் இல்லையா, அந்த இது பக்கத்தில் நீங்கள் போனீங்கனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலெட்லேருந்து அந்த அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எந்த அமௌண்ட்டும் அங்கே வந்து நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த லேன்ஸ் வந்து இனிமேல் ஃப்ரீயாக தான் வந்துருக்கும். ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும் இந்த ஃபாஸ்டேக் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா அட்வான்டேஜ். ஸோ கூட்ட நெரிசல் உங்களுக்கு இனிமேல் டோல்கேட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்காது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்காது. என்ன ஒன்று விஷயம் அப்படின்னா, இதை வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு ஃபாஸ்டேக்னாலே என்னென்னு வந்து தெரியாது. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. மேண்டேட்ரி எல்லா வெஹிக்கிள்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இருக்கணும். அதாவது பைக்கை தவிர்த்து மற்ற எல்லா பைக், ஆட்டோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே வந்து இந்த ஃபாஸ்டேக் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதனால் நிறைய பாமர மக்களுக்கு வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாது. உடனே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறைய பேர் இது வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் வந்து பார்க்குறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எப்படி வந்து நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஃபாஸ்டேக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர், அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போங்க, இல்லை iOSல வந்து ஆப் ஸ்டோர் இருக்கும். இது இரண்டுலேயுமே இந்த ஃபாஸ்டேக் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் வந்து இருக்குது. நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள லாகின் ஆகிடும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அந்த RFID வந்து நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து செல் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த RFID அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் வாங்குறதுக்கு அமேசான் லிங்க் அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே போய் இந்த RFIDக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று வந்து உங்களுக்கு வந்து வரும். அந்த ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெஹிக்கிள்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒட்டணும். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை இந்த பர்டிகுலர் ஃபாஸ்டேக் அக்கௌண்ட்டோட நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிட்டீங்க, அதாவது உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட், பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை இதை வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் அந்த டோல்கேட்டை வந்து நீங்கள்
நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்க வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த விதமான அமௌண்ட் அந்த டோல்கேட்டில் நீங்கள் வந்து பே பண்ண தேவை கிடையாது. ஸோ இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டான ப்ராசஸ் வந்து கிடையாது. பட் எனிவேஸ் இது வந்து நிறைய பேருக்கு வந்து புரியுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து ஆகும். உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதா நான் மிகப்பெரிய ட்ராபேக்காக வந்து பார்க்குறேன். அதை தவிர்த்து இந்த ஃபாஸ்டேக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் தான். ஸோ என்ன பொறுத்தவரையும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த ஃபாஸ்டேக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இதை நான் வந்து பண்ணலை, நான் ஃபாஸ்டேக் வந்து அப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோல்கேட்டில் ஒரு அமௌண்ட் கட்டுவீங்க. சப்போஸ் ஒரு கார் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வந்து ஒரு சிங்கிள் வே போகுதுன்னா நீங்கள் வந்து 100 ரூபா வந்து கட்டுவீங்க. ஸோ அதனால் ஒரு விலையை வந்து இரு மடங்காக நீங்கள் வந்து பே பண்ண இருக்கும். இதுதான் வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒன் வேவாக இருக்கட்டும், டபுள் நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து அப்படியே டபுள் அமௌண்ட்டாக அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் இந்த ஃபாஸ்டேக் வந்து இல்லைனா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஃபாஸ்டேக் வந்து எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. இல்லைனா நீங்கள் டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது எந்த அளவு வந்து அந்த அமௌண்ட் இருக்கோ அதை விட 2 மடங்காக நீங்கள் வந்து அங்கே ஃபைன் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சந்தேகமாக உங்களுக்கு வந்து இருக்கலாம், ப்ரோ இப்போ வந்து நான் வந்து டபுள் எடுக்க மறந்துட்டேன், சிங்கிள் வந்து எடுத்திருக்கேன், பட் டபுள் வந்து நான் திரும்ப அன்றைக்கே வந்து வரேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சிங்கிள் தவறி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ சிங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ டபுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து சிங்கிளுக்கு வந்து போயிட்டீங்க, ஸோ 50 ருபீஸ் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடுவாங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து. பட் நீங்கள் அன்றைக்கே வந்து டபுளாக அதாவது ரிட்டர்ன் வரீங்க அப்படின்னா அதே டோல்கேட்டில் உங்களுக்கு வந்து 75 ருபீஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரூபாய் மட்டும் தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து எடுப்பாங்க. அது முழு 75 ருபீஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து அது வந்து இயங்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரையும் இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் ஒரு அவேர்னஸாக வீடியோவை வந்து இந்த வீடியோ வந்து இருக்கட்டும். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.